இந்த ராசியோட சின்னம் கிடாய் ஆடுன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலுமே கிடாய் ஆடு பார்த்தீங்கன்னா, அது நஞ்சிலேயே 4 வகை வச்சு பார்க்கக்கூடிய தன்மை கொண்டது. அப்படிதான் இந்த மேசராசிக்காரங்க. எதுக்குமே பயப்பட்டது கிடையாது. பயம்னா என்னன்னே தெரியாதவங்க. எதையும் தன்னம்பிக்கையோட, தைரியத்தோட எதிர்கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. கொஞ்சம் கோபம் அதிகம் தான், பிடிவாத குணமும் அதிகம். ஆனா நல்ல மனசுக்கு சொந்தக்காரங்க. ராசி அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் தான். கந்தவேல் முருகனுடைய ஒரு அம்சமாகவே விளங்கக்கூடியவர் தான் இந்த செவ்வாய் பகவான். அதனால நீங்க முருகப்பெருமான் வழிபாட்டை எந்த நாளும் செஞ்சுக்கிறது நல்லது தாங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்றர்கள் இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தில் எல்லாமே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க, தொடர்ந்து வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பரிகாரமாக செஞ்சால் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படி எந்த மாதிரியான பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் அதையுமே எந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மேசராசி அன்றவர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். ஆணி மாத கிரகநிலை எடுத்துக்கிட்ட வரைக்குமே இந்த நேரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியிலே செஞ்சிருக்கிறார். ஆரோக்கியமான விஷயம்தான். உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கும். குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டாலுமே குரு செவ்வாய் இந்த 2 கிரகத்தை தவிர மற்ற கிரகம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குதுங்க. வருமானம் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அமையும். திட்டமிட்டு செலவு செஞ்சீங்கன்னா போதும். ஏன்னா இந்த நேரம் எதிர்காலத்துக்குன்னு நீங்கள் கொஞ்சம் சேமிக்கிறது நல்லது. அடுத்தடுத்து சுபகாரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உடல் உபாதைங்கிறது கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கும். மருத்துவ செலவு தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் சேமிப்பு வச்சுருக்கிறது நல்லதுங்க. நெருங்கின உறவுக்காரங்க வகையில் பிரச்சனை கொஞ்சம் இந்த நேரம் இருக்குது. அதனால் நீங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்கங்க. கணவன் மனைவி 2 பேருமே இந்த நேரம் விட்டு கொடுத்து தான் போகணும். நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிற மாதிரியும் ஒரு எதிரும் புதிருமா இருக்கக்கூடிய தன்மை இந்த நேரம் பேச்சால் தான் ஏற்படுதுங்க. மனசாபம் வராமல் இருக்கணும்னா இந்த நேரம் எதுவாக இருந்தாலும் மனம் விட்டு பேச போகிற பாருங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஒற்றுமை பாதிக்கப்படாமல் இருக்கிறது எல்லாமே உங்கள் கையில் தான். ஆனால் கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் எந்த விதமான பாதிப்பு இல்லை, அந்நியோன்னு சிறப்பாக இருக்கும். அதே சமயம் மேசராசிக்காரங்க உங்கள் தாயோட ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. திருமண முயற்சி எடுக்கிறீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் தடங்கள் இருக்கும். வம்பு வழக்குன்னு இருக்கக்கூடிய விஷயத்தில் இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை, அது இழுவறியாக தான் இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தால் அவங்க பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ இல்லைன்னா இந்த தொழில் பிரச்சனை காரணமாக கொஞ்சம் தாய்நாடு எல்லாமே திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குன்னு சொல்லலாங்க. அதனால் இந்த தொழில் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்கள். வேலையில் வந்துட்டிங்கன்னா ஜீவனக்காரனான சனி பகவான் ராகுவோடு சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. வேலையில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு தான், லாபம் கிடைக்கும். இந்த மேலதிகாரிகள் வேலை செய்கிறீங்கன்னா அந்த இடத்துல உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்குவாங்க. அதை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஆறுதலான விஷயங்க. அதனால் வேலையில் ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. மேசராசிக்காரங்க மனசுக்கு பிடிச்ச நிறுவனத்தில் வேலை கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா தாராளமாக செய்யுங்க. அதே பக்கம் இந்த நேரம் வேலை சும்மா அதிகமாக இருக்கும். ஆனாலுமே அதை திறமையை செஞ்சு முடிக்கிறதால பாராட்டு கிடைக்கும், மன நிறைவு கிடைக்கும். தற்காலிகமாக ஒரு வேலையில் இருக்கிறீங்கன்னா கூட கொஞ்சம் முயற்சி கொடுத்து பாருங்கள், அந்த வேலை நிரந்தரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம், வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி செய்யலாங்க, வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாபஸ்தானத்தில் இணைஞ்சிருக்கக்கூடிய சனி ராகுவை இந்த நேரம் மிதுன ராசியில் சந்திக்கக்கூடிய குரு பகவான் பார்க்குறது தொழிலில் நல்ல மாற்றம் தான். முயற்சி கொடுத்துக்கிட்டே இருங்க. சந்தை நிலவரம் எதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி முதலீடு செய்ய பாருங்கள். வர்த்தகத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுடைய விளைபொருள் நல்ல விலைக்கு போகும். புதுசாக விற்பனை கடைகள் திறக்கிறதுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் பிரபல நிறுவனத்தோட வர்த்தக தொடர்பு ஏற்படும். அதனால் இந்த நேரம் வியாபார சம்பந்தமாக நல்ல மாற்றம் தான். தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. முயற்சி கொடுத்துக்கிட்டே வாங்க, மனசை தளர விட்டுறாதீங்க. அதே மாதிரி கூட பிறப்பு வழியில் ஒரு நல்ல செய்தி காத்திருக்குன்னு சொல்லலாங்க. லாபஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் இருக்கிறதால தொழில் லாபம் சிறப்பாக நடக்கினாலுமே இந்த மாதம் சனி வக்கரத்தில் இருக்கிறதால ஒரு சில சமயம் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் ஒரு விரையும் வருமானத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் ஆரம்பத்தில் இருக்கும். ஆனால் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புங்கிறது இல்லைங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பங்குதாரர்கள் விலைக்கு போகணுன்னு அச்சுறுத்துவாங்க. கூட்டாளிகள் பொறுத்த வரைக்குமே இந்த நீங்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தால் வேறு தொழில் செய்கிறேன்னு கொஞ்சம் விலகி போகிற மாதிரி அச்சுறுத்துவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி தாய் பெற்றவங்களுடைய உடல் நலனில் கவனமாக இருக்கணும்.
போராடி போறக்கூடிய நிலைமை எல்லாமே இந்த நேரம் இல்லை, எல்லாமே எளிமையாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் கொடுக்கக்கூட்ட ஒரு பொறுப்பை மட்டும் கவனமாக நீங்கள் செஞ்சுட்டு வர பாருங்கள். அதனால எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை நாட்களில் விரதம் இருந்து சனி பகவானை வழிபாடு பாருங்கள். அதே மாதிரி மற்றவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறை பல முறை யோசிச்சு தான் செய்யணும். அவசரப்பட்டு நீங்கள் இறங்கிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் நீங்கள் எப்போதுமே எச்சரிக்கையாக தான் இருக்கணுங்க. பொருளாதார பற்றாக்குறைங்கிறது இந்த நேரத்தில் இல்லை, எதையுமே சமாளிக்கக்கூடிய நேரம் தான். இடம் பூமி சம்மந்தப்பட்ட வகையில் நீங்கள் ஏற்பட்டு இருந்த வழக்கு மாதிரியான விஷயம் எல்லாமே இந்த நேரம் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாய் வழியில் ஆதரவு கிடைக்கும். பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி கைக்கூடி வரும். வேலையிலுமே உயர் அதிகாரிகளுடைய ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் முன்னேற்றகரமான மாதம் தான். புகழ்மிக்கவங்க எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் ஆதரவாக இருப்பாங்க. அதனால் பல நல்ல காரியங்கள் நடந்து முடியும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பொதுவாகவே உங்களுக்கு இந்த நேரம் எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாதான் இருப்பீங்க. ஒரு குழப்பமாக இருப்பீங்க. எதை செய்யறது எதை விடுறதுனே தெரியாது. தடுமாற்றம் இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த நேரத்தில் வீட்டில் வாழ்க்கை துணை பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுறது நல்லதுங்க. குழப்பமான மனநிலை இருந்தால் வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு மற்றவங்களுக்கு பொறுப்பு சொல்கிறது வேண்டாம். மற்றவங்களுக்காக நீங்கள் பொறுப்பு சொல்லி ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏற்றுக்கிறதோ ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிறதோ வேண்டாங்க. அதை தவிர்த்துக்குங்க. சம்பள உயர்வு வேலையில் கிடைக்கும். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தாய் வழியில் ஆதரவு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. குடும்ப செலவு கொஞ்சம் அதிகம் தான். ஆனாலுமே சுக்கிரன் சனி ராகு சாதகமாக இருக்கிறதால செலவு சமாளிக்க முடியும். பிரச்சனை எதுவும் ஏற்படுறதுக்கு இந்த நேரம் அதிகமாக வாய்ப்பு இல்லை. ஆனால் அடிக்கடி சின்ன சின்னதாக உடல் உபாதை இருந்துக்கிட்டே இருக்குங்க. குடும்பத்தில் நீங்களாவே கற்பனை பண்ணிக்கிட்டு அப்படியா இருக்கமா இப்படியா இருக்கமான்னு குடும்ப கவலை எல்லாமே போட்டு உங்கள் மனசை குழப்பிக்குவீங்க. அவ்வளவுதான். மனசை கொஞ்சம் தெளிவு வச்சிருக்க பாருங்க. நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. வேலைக்கு வெளியில் போகக்கூடிய பெண்களாக இருந்தால் வேலை சும்மா கொஞ்சம் அதிகம் தான். பொறுப்பு உங்கள் சக்திக்கு மீறினதாக தான் இருக்கும். அதனால கொஞ்சம் நீங்கள் கூடுதலாக நீங்கள் நேரம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, பொறுமையாக எந்த விஷயத்தை செய்ய பாருங்கள். சிறப்பாக பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களா இருந்தால் கன்னி பெண்கள் இந்த நேரம் வரன் அமைகிறது கொஞ்சம் தாமதம் தாங்க. புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய பெண்களாக இருந்தால் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையிலுமே ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. ஆனால் சம்பளம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம் மட்டும் கொஞ்சம் இந்த நேரம் கிடைக்காது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு பல மாதமாக பின்னடைவை சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நிறைய வாய்ப்பு காத்திருக்குது. நிறைய ஒரு நல்ல வாய்ப்பு தரக்கூடிய நேரம் தான். வாய்ப்பை சரியாக தேர்ந்தெடுத்து பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குதுங்க. பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு குரு பார்க்குறதால இந்த நேரம் உங்களுக்கு கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு லாபம் தான். சுக்கரனு பலம் பெற்று இருக்கிறதால வருமானமும் சிறப்பாக இருக்குது. மக்கள்கிட்டையும் புகழ் ஓங்கி வரக்கூடிய நேரம் தான். நல்ல லாபம் கிடைக்கும். எனக்கு ரக நல்ல சிறப்பாக இருக்குது. முயற்சி மட்டும் கைவிட்டுறாதீங்க. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கரனோட ஆதிக்கத்தால் இந்த நேரம் சுக்கரனும் சனியும் ராகுவும் ஆதரவாக இருக்கிறதால கட்சியில் ஆதரவு சிறப்புங்க. தசாபுத்தி மட்டும் சாதகமாக இருந்துச்சுன்னா போதுங்க. இந்த நேரம் நிறைய பொறுப்பு காத்திருக்குது. உயர் பதவி எல்லாமே காத்திருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டிருக்கக்கூடிய எல்லா கிரகமுமே இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குதுங்க. பாடங்களில் ரொம்ப தீவிரமாக ஈடுபடுவீங்க. நினைவாற்றல் சிறப்பாக இருக்குது. கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்குது. ஒரு வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் ஒரு படிப்பு நல்லபடியாக படிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு எல்லாமே நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது நிறைவேறும். முயற்சி கொடுத்துட்டே வாங்க. விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கிரகம் மட்டும்தான் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. இருந்தாலும் இந்த நேரம் சனி ராகு ஓரளவு உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. கொஞ்சம் வேலை கடுமையாக இருந்தாலுமே விளைச்சல் வருமானம் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு திருப்திகரமாக அமையும். செலவுக்கு தகுந்த வருமானம் அமைன்னு சொல்லலாம். கால்நடை பராமரிப்பில் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. கால்நடை மூலமாகவும் அபிவிருத்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ராசிக்கு 3, 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த நேரம் என்ன தான் வருமானம் கொண்டுட்டு வந்தீங்கனாலுமே திட்டமிட்டு செலவு செய்யலைன்னா சிக்கனமாக இல்லைன்னா இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். அதனால் ஆரம்பத்துலேருந்து திட்டமிடுங்க. சிக்கனமாக இருக்க முயற்சி செய்ய பாருங்க. இந்த நேரம் கடன் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா அது வளரதான் ஆரம்பிக்கும். இதை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்குமே இந்த நீங்கள் பரிகாரமாக செஞ்சாலும் சரிங்க. வியாழக்கிழமை ஆனால் நீங்கள் பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச உணவை நீங்கள் தரணும். அதே மாதிரி முடிஞ்சவங்க ஏழை ஒருத்தருக்கு உணவளிக்க பாருங்கள். இது சிறந்த பரிகாரம். அதுக்கு மேலே முடிஞ்சவங்க வஸ்திர தானம் செய்கிறது நல்லதுங்க. தொடர்ந்து வீட்டு பூஜை அறையில் சனிக்கிழமையானால் 3 மண் அகல் விளக்குல எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வர பாருங்கள். ஒவ்வொரு சொட்டாக நீங்கள் எண்ணெயை சேர்க்க தான் அநேக சக்திங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க.
செவ்வாய் பகவான் ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால ஒவ்வொரு பதிவிலும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் வழிபாட்டை நீங்கள் செய்யணும். எவ்வளவுதான் போராட்டங்கள் இருந்தாலும் தைரியமாக ஒரு போராடக்கூடிய தன்மையை தரக்கூடியவர், அதில் வெற்றி ஏற்படுத்தி தரக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தான். அதனால் நீங்கள் கந்தவேல் முருகனை தொடர்ந்து வழிபாடு செய்கிறது நல்லது. அதுவுமே செவ்வாய்க்கிழமை நாட்களில் செவ்வரளி மலர் கொண்டு இல்லைன்னா செந்நிற மலர் கொண்டு நீங்கள் முருகப்பெருமான மனதார நீங்கள் பூஜை செஞ்சு வழிபாடு செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களால் உணரவும் முடியும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டையும் மறந்துடாதீங்க. எல்லா ராசிக்காரர்களுமே இஷ்ட தெய்வ வழிபாடு எத்தனையோ இருந்தாலும் குலதெய்வ வழிபாட்டையும் மறக்காமல் கடைபிடிச்சிட்டு வரணும். இதனால நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மேசராசி அன்றர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி உங்கள் இஷ்ட தெய்வத்தோட பேரை உங்கள் பிரார்த்தனையோடு நீங்கள் 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய வேண்டுதல் உங்கள் இஷ்ட தெய்வத்தினர்களால் நல்லபடியாக நடக்கட்டும். நன்றி நண்பர்களே.